தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றது ஏன் என்பது குறித்த திருமாவளவனின் விளக்கத்தை பார்க்கலாம். நாம் எடுத்த முடிவு சரியோ தவறோ, ஆனால் இன்றைக்கு அமைச்சரவையில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கான ஒரு இடத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எட்டியிருக்கிறது. வாக்கு வங்கியை இதுவரையில் நாம் நிரூபிக்கவில்லை. நமக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்தாத நிலையிலும் கூட ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒரு கட்சி அமைச்சரவையில் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. இந்த அளவில் மட்டும்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். இவர்களெல்லாம் அங்கீகாரம் பெற்றுவிட்டார்களே, அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டார்களே, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த வன்னி அரசு இன்றைக்கு ஒரு மாண்புமிகு அமைச்சர் என்கிற இடத்தை எட்டிப்பிடித்திருக்கிறாரே என்று பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத கும்பல் தொடர்ந்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். திருமாவளவன் அதிகாரத்துக்காக அலைகிறார், பதவி பித்து பிடித்து அலைகிறார், பதவி வெறி பிடித்து அலைகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏதோ நான் துணை முதலமைச்சராவதற்காக பேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதைப் போல, நானே அமைச்சராவதற்கு ஆசைப்படுகிறேன் என்பதைப் போல, வன்னியரசுதான் அமைச்சர் என்று அறிவித்த பிறகு அவர்கள் அத்தனை பேரின் முகத்திலும் கரி பூசி இருக்கிறோம். அவர்கள் நினைத்தது பொய்யாகிவிட்டது, பொய்த்து போய்விட்டது. எத்தனையோ முறை பாரதிய ஜனதா அமைச்சரவையிலேயே இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பல பேர் வந்து என்னிடத்திலே ஆசை காட்டிய வரலாறு உண்டு. அப்போதெல்லாம் மயங்காதவன் இப்போது இந்த அமைச்சரவையிலே இடம்பெறப் போகிறோம் என்ற கதையை கட்டினார்கள், பரப்பினார்கள். அது உண்மையில்லை என்பதை நாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம். ஒரு எம்பி கிடைத்தாலும் அது நமக்குத்தான் என்று ஆசைப்படுகிற பல பேர் இருக்கிற இந்த அரசியல் களத்தில், ஒரு அமைச்சர் கிடைத்தாலும் அது நமக்கே, நம்முடைய குடும்பத்திற்கே என்று ஆசைப்படுகிறவர்கள் இருக்கிற அரசியல் களத்தில் அப்படி இல்லை. அதுபோன்ற முடிவை இந்த இயக்கம் எடுக்காது என்பதை நாம் இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறோம். மேலாக தொடர்ந்து பயணித்து வருகிறது. எந்த அளவுக்கு அந்த தோழமைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிறோம், அந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எங்களால் ஆன பங்களிப்பை எவ்வளவு செலுத்தியிருக்கிறோம் என்பதை திமுக தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக நன்கு அறிவார். அன்பு இளவல் மேனாள் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் நன்கு அறிவார். சுற்றி இருப்பவர்கள் ஒரு சிலர் நன்கு அறிவார்கள். ஆனால் அதையும் தாண்டி நாம் எடுத்த இந்த முடிவை திமுக தரப்பில் திரு ஆ ராஜா உட்பட பலர் விமர்சிக்கிறார்கள் என்கிற போது சற்று வலி அளிக்கிறது, வலியாகத்தான் இருக்கிறது. என்றாலும் கூட அவர்கள் ஆதங்கப்படுவதில் நாம் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது திமுகவை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிற தாவேகாவோடு நாம் கைகோர்ப்பதை, அல்லது அவர்களோடு களத்தில் நிற்பதை, அல்லது அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதை அவ்வளவு எளிதாக எப்படி திமுக தொண்டர்களால் கடந்து செல்ல முடியும்? இது மனித இயல்புதான். கடும் சொற்களால் விமர்சிக்க கூடாது என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த பதிவை உடனே எடுக்கும்படி ஆணையிட்டிருக்கிறார். இதுவும் நாம் அறிந்த ஒன்று. இந்த நிலையில் ஆ ராஜா அவர்களை எதிர்த்து விமர்சிப்பதோ, திமுகவுக்கு எதிராக விமர்சனங்கள் செய்வதோ, அல்லது போராட்டங்களை நடத்துவதோ தேவையற்றது.
இயக்கத் தோழர்கள் இதை கடந்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட வேண்டும். நமது கட்சியின் மறுகட்டமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும். விருதுகள் வழங்கும் விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும். ஜூலை 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு பணிகளில் சுவர் விளம்பரங்கள் உள்ளிட்ட ஆயத்த பணிகளில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்மை பிடிக்காதவர்கள் எப்போதும் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் எப்போதும் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். நாம் எந்த முடிவு எடுத்தாலும் விமர்சிப்பார்கள். திமுக அணியிலேயே தொடர்வது என்றாலும் மீண்டும் திமுக கொத்தடிமை என்பார்கள். திமுகவிடம் ஏதோ இவர்கள் பெரிய அளவிலே கை நீட்டி வாங்கிவிட்டார்கள், அதனால்தான் வெளியே வர முடியவில்லை என்று விமர்சிப்பார்கள். இப்படி திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து மாறி வேறு நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதேபோல விமர்சனங்களை அள்ளி இறைப்பார்கள். இப்போது காங்கிரஸ் செய்த துரோகத்தை விட விசிக செய்த துரோகம் பெரிது என்று கூலிக்கு மாரடிக்கும் கும்பல் நமக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பே ஆதவர்ஜினாவோடு திட்டமிட்டு நாம் சதி செய்தோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள்.